உளுந்து வடைன்னு சொன்னாலே நம்ம எப்போவுமே தோல் இல்லாத முழு உளுந்து வாங்கி தாங்க உளுத்தம் வடை செய்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக தோலோடு இருக்கக்கூடிய உளுந்து வச்சு டேஸ்டியான உளுந்து வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்மளோட ஸ்டைலில். வெல்கம் டு ஆர் சேனல் குக் வித் சுஜி. இங்கே நம்ம உடைச்ச கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஊற வச்சுருக்கோங்க. இந்த உளுத்த வடை பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்குமோ அப்படின்னுலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். நமக்கு இந்த திருப்பதியில் பெருமாள் கோயிலில் கிடைக்கும் இல்லைங்களா, அது போல் வடையாக தான் இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கோம். இது தண்ணி எதுவும் இல்லாமல் சுத்தமாக ஈர்த்துட்டு மிக்சர் ஜாரில் நம்ம ஒதுக்கி விட்டு அரைச்சிக்கலாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆட்டாங்கல்லில் அரைச்சி எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக அரைக்க பாருங்கள். அடுத்ததான் இங்கே பார்த்திங்கன்னா மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நம்ம இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாங்க. நம்ம இதோ திருப்பதி வடையாக இருந்ததுன்னா அரிசி மாவு கொஞ்சம் கூட சேர்க்குறதா இருக்கும். அடுத்ததான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் பொடிச்ச குருமிளகு பொடி ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்திக்கலாம். நீங்கள் முழு மிளகு சேர்க்குறதா இருந்தால் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்திக்கலாங்க. அடுத்ததாக இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 துண்டு அளவுக்கு எடுத்து அதுவும் பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்திக்கலாம். அடுத்ததாக பெரிய வெங்காயம் நம்ம நைஸாக கட் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா ரொம்பலாம் சேர்க்க வேணாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்து சேர்த்திக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது நம்ம மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சிருக்கோம். அதனால் இது எது போல் கலக்கணும்னா, நம்ம நல்லா முட்டையெல்லாம் அடித்து விடுவோம் இல்லைங்களா, அது போல் இது போல் நல்லா அடித்து நம்ம கலக்கணும். இது போல் கலக்கும்போது நமக்கு ஏர் பபிள்ஸ் எல்லாம் உள்ளே வரும். நமக்கு உளுந்து வடை எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே நம்ம ஆட்டாங்கல்லில் அரைச்சோன்னா நம்ம இது போல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது நம்ம மிக்சரில் பண்ணியிருக்கனால இது போல் செய்திருக்கோம். இப்போ இது மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு இது போல் ஓரமாக எடுத்து நடுவில் ஒரு ஹோல் போல் போட்டு இது போல் எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதான், சிம்பிளான வடை தாங்க. ஆனால் ரொம்பவே ஹெல்த்தியான வடை. சாப்பிட்றது திருப்பதி வடை போலவே இருக்கும். ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக மெது வடை போல் இருக்கும். நான் சொன்னது போல் திருப்பதி வடை பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் அரிசி மாவு அதிகமாக சேர்ப்பாங்க, ஹார்டாக இருக்கும். இது அது போல் இருக்காது. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஒவ்வொரு வடையாக போட்டுடலாங்க. கொஞ்சம் பார்த்து நிதானமாக போடுங்க, தண்ணி எதுவும் தெரிக்காத அளவுக்கு போடுங்க. இப்போது இந்த வடையை நம்ம எண்ணெயில் போட்டாச்சு. இப்போ இது 2 சைடு குக்காகி நம்ம எடுத்துடலாம். ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுட்டு அடுத்த சைடு குக்காக விட்டுட்டு அதிகபட்சம் 5 நிமிஷமே அதிகமாக இருக்கும். சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ரொம்ப நேரமும் பிடிக்காது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. இப்போது 2வது சைடு திருப்பி போட்டு நம்ம இந்த வடையை எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான டேஸ்டியான உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியான டேஸ்டி வடை. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.